வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருந்து சாப்பாடு எப்படி சமைக்க போகிறோம் அப்படின்றத பற்றி இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அது இல்லாமல் ஒரு தனி ஆளாகவே நம்ம நின்று 4 பேர் வந்துட்டாங்கன்னா எப்படி சமைக்கிறது, என்னென்ன சமைக்கணும் அப்படின்றத நம்ம முன்னாலே யோசனை பண்ணி வச்சுக்கணும். சரி, முன்னால் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தாலே அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. திடீர்னு வந்தால் கூட நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு 4 விதமான சமையல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் எத்தனை ஐட்டம் செய்யணும், என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரு பொரியல், ஒரு அவியல், ஒரு வறுவல், ஒரு ஃப்ரை, ஒரு ஸ்வீட்டு, ஒரு வடை, இப்படி இத்தனையும் நம்ம செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஒரு ஊறுகாய். இவ்வளோத்துக்கும் நம்ம தேவையான பொருட்களை ரெடி பண்ணணும். அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். கொஞ்சம் நம்ம நார்மலாக எந்திரிக்கிறத விட முன்னாடி எந்திரிச்சிட்டோம்னா முதல் சாம்பார் வெங்காயத்தை முன்னாடியே நம்ம உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயத்தை தோல் உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் எல்லாத்துக்கும் தேவையான அளவு வச்சுருக்கேன். தக்காளி சாம்பாருக்கு, ரசத்துக்கு, கூட்டுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாவும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி போட்டு சாம்பார் வைக்கலாம். கோஸும் கேரட்டும் போட்டு ஒரு பொரியல் பண்ணலாம். ஒரு அவியலுக்கு என்னென்ன தேவைன்னா முருங்கைக்காய், பூசணிக்காய், கல்யாண பூசணிக்காய், நார்மல் பூசணிக்காய், அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, முள்ளங்கி, கருணக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு அவியல் வைக்க போகிறோம். அப்புறம் எல்லாருமே ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு வித்தியாசமாக மீன் மேக்கர் பொரியல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வடை, மசால் வடைக்கு ஒரு 300 கிராம் பருப்பு. இது ஒரு 5 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு வச்சுருக்கேன். கேசரிக்கு நம்ம கேசரிக்கு ரவை ஒரு சின்ன கப்பு, நெய், சர்க்கரை, திராட்சை, இது கலர் பொடி, முந்திரி, ஏலக்காய் தூள் வச்சுருக்கேன். இது பொரியலுக்கும் தேங்காய் திருவி இதெல்லாம் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அவியலுக்கும் பொரியலுக்கும் இது சேர்ந்த மாதிரி. இஞ்சி பூண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது சாப்பாட்டுக்கு அரிசி. இப்போ இது 1/4 கிலோ பருப்பு வச்சுருக்கேன். இது எது இருக்குன்னா சாம்பாருக்கு, ரசத்துக்கு கொஞ்சம் பருப்பு, நம்ம விருந்தாளி கண்டிப்பாக பருப்பும் நெய்யும் போடணும், அதனால் அது வச்சுருக்கேன். புளி, ரசத்துக்கும் சாம்பாருக்கும் புளி. இது பச்சரிசி மாவு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு. இது கார்ன்ஃப்ளவர் மாவு. இது நார்மலான மிளகாத்தூள். இது ரசப்பொடி. நம்ம சில இதுக்கு சோம்பு போடுவோம், அதனால் சோம்பு வச்சுருக்கேன். வெந்தயம், கடுகு, சீரகம், மஞ்சள்தூள், வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்க 1 மணி நேரமோ இல்லை 1/2 மணி நேரமோ முன்னாடி என்ன பண்ணுறீங்க, இந்த கடலைப்பருப்பை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இதை ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க. அது ஊறிட்டுருக்கும். புளியிலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ சாப்பாட்டுக்கு நம்ம அரிசி எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் நல்லா இன்றைக்கி சாப்பாடு பாத்திரத்தில் வச்சு வடிக்கிறது எப்படின்றத பற்றி காட்ட போகிறேன். அதனால நம்ம அரிசி ஊற வச்சு வடித்தா தான் நல்லாயிருக்கும். ஊற வச்சு இதெல்லாம் எடுத்து வச்சுருங்க ஓரமாக. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சுருவோம். இப்போ நான் பருப்பை குக்கரில் போட்டிருக்கேன். சாம்பாருக்கு வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1/4 கிலோ பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 3.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ பருப்புலேயே நம்ம மஞ்சள்தூள், பெருங்காயம், ஒரு சிட்டிகை ஜீரகம் போட்டு இதை நம்ம மூடிடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். அதனால் அதை கழுவிட்டு அதை வேக வச்சுக்கலாம்.
இந்த மீன் மெத்தட் வந்து சின்னதாகவே கிடைக்குது கடையில். நீங்கள் இதை மாதிரியே கேட்டு வாங்குங்க. இதில் வந்து நம்ம கழுவிட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நம்ம இதை கலரிட்டு மூடிடலாம். மூடிட்டு அடுப்பு பற்ற வச்சிடலாம். இது வந்து சும்மா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம காய்கறி கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சாம்பாருக்கு உண்டான காய்கறியை கட் பண்ணுவோம். என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம பக்கத்தில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா மிஞ்சி போனால் இவ்வளோ பொருளுமே ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1/2 ஹவர்லேருந்து 3/4 ஹவர் தான் ஆகும். ஒன்று நம்ம யோசிச்சு பண்ணால் தான் டைம் இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி பக்கத்தில் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அப்படியே மசாலா டப்பா அந்த என்னென்ன டப்பா தேவையோ எதில் என்ன பொருள் போட்டு வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா சீக்கிரமாக கடகடன்னு சமைச்சிடலாம். இப்போ பாருங்கள், முள்ளங்கியும் கத்திரிக்காயும் நீங்கள் வந்து கத்திரிக்காவை தனியாக ஒரு கிண்ணத்தில் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. முள்ளங்கி வந்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தனியாக இப்படி கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க. இந்த கத்திரிக்காய் இதை எடுத்துருங்க. சிலர் இதோட போடுவாங்க, அது போட்டால் நல்லா இருக்காது. அதனால் அதை எடுத்துருங்க. இப்போ இன்னைக்கு நான் சமைக்கிறது வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு, 5லேருந்து 6 பேர் சாப்பிட்லாம் அந்த அளவு தான். வந்து கத்திரிக்காவை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். முள்ளங்கி வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு பிளேட் இருந்தால் இதெல்லாம் தனித்தனியாக அப்படியே வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காவிலேயே இந்த முருங்கைக்காகவும் போட்டுக்கலாம். நான் இந்த சாம்பாரை வந்துட்டு நல்லா உரிச்சு கழுவி வச்சிருக்கேன். இப்போ இந்த மீன் ப்ரெஷர் வச்சு நம்ம வந்து வெயிட் போட்டுருவோம். இப்போ இந்த பாருங்க, சாம்பாருக்கு முள்ளங்கி, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய். இப்போ சாம்பாருக்கு அடுத்து பொரியலுக்கு கட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். குக்கர் இறக்கி கீழே வச்சிடலாம். பருப்பு நம்ம போட்டோம்னா ப்ரெஷர் வந்துருக்கு. இப்போ வெயிட் போடுறோம். இந்த அடுப்பை நான் ஆஃப் பண்ணவே இல்லை, ஆன்லேயே இருக்கு பாருங்க. குக்கர் இறக்கிட்டு இப்போ வந்து நம்ம கடாயை வச்சு சாம்பார் தாளிக்கிறோம். கடாய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றணும். இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிக்க போகிறோம். கடுகு போட்டுருக்கேன், வெந்தயம் போட்டுருக்கேன்,
அப்படின்னு சாம்பார் தாளிச்சு விட்டுட்டோம்னா அது கொதிச்சுட்டு இருக்கும், காயெல்லாம் வெந்துட்டு இருக்கும். இப்போ இது நம்ம விசில் வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், மேலெல்லாம் தெரிக்காமல் இருக்கிறதுக்காக இது மேலே இந்த துண்டை போட்டீங்கன்னா மேலெல்லாம் தெரிக்காது. இந்த கோஸ் வந்து நம்ம இதில் வச்சு சீவிக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு, கருவேப்பிலையும் போட்டாச்சு, இந்த முள்ளங்கி போட்டாச்சு. நம்ம கத்திரிக்காய் முருங்காவை போட்டு வதங்கணும். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் பருப்பு வந்து சிம்ல இருக்கட்டும். இந்த கோஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா இதில் சீவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியும். கோஸ் வந்து ஆல்ரெடி முழுசாக இருக்கும்போதே நான் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். வந்து இதில் மஞ்சள் கொஞ்சம் போடணும். சாம்பாருக்கு மிளகாத்தூள் 2.25 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருக்கேன். தண்ணி ஊற்றி காய் வந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுட்டு 2.25 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூன் இருக்கிறத 2.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா விட்டு வேகட்டும். சாம்பாருக்கு காய்கறி வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். பருப்பு வெந்துடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மீன் மட்டை வந்து நம்ம வேக வச்சுக்கியா இந்த அளவுக்கு கரெக்டாக தண்ணி சரியாக போயிடும். வெந்துருச்சு. பருப்பை வந்து கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த அடுப்பில் நம்ம கேரட்டும் கோஸும் தாளிச்சிடலாம். ஒரு பொரியல் ரெடி ஆகிடும். சாம்பாருக்கு வந்து காய் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம அதுக்காட்டி கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுக்கலாம். சாம்பாருக்கு நம்ம புளி நான் ஊற்ற போகிறேன். புளி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நம்ம இந்த குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி
பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ வந்து கோஸ் தாளிக்கிறோம். கோஸும் கேரட்டும் நம்ம ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். எந்த அடுப்பு காலியாக இருக்கோ டக்கு டக்குன்னு அதை வந்து நம்ம போட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து பருப்பு வெந்துருச்சு. நம்ம வந்து கொஞ்சம் பருப்புக்கும் ரசத்துக்கும் எடுத்து வச்சிடலாம். இந்த அளவு வந்து ரசத்துக்கும் பருப்பு சாதத்துக்கும் எடுத்து வச்சிடணும். இருக்கிற பருப்பை நம்ம சாம்பார் ஊற்றிடுவோம். கொஞ்ச நேரம் இது மூடி கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதில் கேரட்டை போடலாம். வெங்காயம் போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு. இப்போ கேரட்டு ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் வேகணும். அதனால அது நம்ம வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அது வெந்துட்டு இருக்கிறதுனாலையும் நம்ம மீன் வைக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். ஒரு 3 வெங்காயம் போடலாம். ஏன்னா அது கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும். உருளைக்கிழங்கு கிரேவி வைக்கிறோம் இல்லையா, உருளைக்கிழங்கு வறுவல் வச்சோம்னா தொக்கு மாதிரி வரும். அந்த மாதிரி வரதுக்காக ஒரு 3 வெங்காயம். மீன் வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு அரைக்கணும். அதனால இஞ்சி பூண்டு அதெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 2 சின்ன துண்டு இஞ்சி, சோம்பு வந்து 1 ஸ்பூன். இதில் வந்து அரைச்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வந்து கேரட் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கோஸ் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போடுறோம். இது வந்து வெள்ளையாகவே இருக்கட்டும். ஏன்னா எல்லாமே கலராக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக இருந்தால் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால இதில் மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். சேர்க்காம இதில் தண்ணி வந்து நீங்கள் ஊற்ற வேண்டாம். நம்ம கொத்தமல்லி இப்போ போட்டுடலாம் சாம்பாரில். சாம்பார் வந்து ஆஃப் பண்ணிடலாம். கோஸ் வேக வச்சு வேகட்டும். கொஞ்சம் சிம்ல வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மீன் மசாலுக்கு இப்போ தக்காளியும் வெட்டி ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம அவியலுக்கு வந்து காய்கறி வெட்டி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நல்லா நீட்டாகவே வெட்டினா நல்லா இருக்கும். இப்போ நம்ம கடாயை வச்சு மீன் வெட்டுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்து அவரைக்காவை குறுக்க ஒரு வெட்டு வெட்டிட்டு இப்படி வெட்டுங்க. இப்போ வந்து மீன் வெட்டுறதுக்கு நம்ம தாளிக்க ரெடி பண்ணுறோம். கொஞ்சம் இதில் எண்ணெய் கூடவே விடுங்க. சோம்பு போடுறேன். மீன் வெட்டுறதுக்கு சோம்பு போட்டு வெங்காயம் கட்டிடுறேன். 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம். ரோஸும் கேரட்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் போட்டு இறக்கிடலாம். வெங்காயம் வதங்கிட்டு நம்ம அந்த இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு சோம்பு இது அரைச்சி வச்சிருக்கேன். தக்காளி வந்து 3 தக்காளி போட்டிருக்கேன். அவியலுக்கு வந்து நம்ம சும்மா 1-2 காய் போட்டால் போதும். ஏன்னா அது நிறைய வந்துடும். இப்போ 5 பேருக்குன்றது நம்ம வந்து கம்மியாகவே இது பண்ணால் போதும். இப்போ இதில் வந்து நம்ம மஞ்சள் போட்டுருவோம். 3/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுருவோம். வெறும் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன். தனியாத்தூள் 3 ஸ்பூன்.
கொட்டி வதக்குவோம். மீன் மக்களையும் கொட்டி நல்லா கொஞ்சம் மசாலா அதில் சேர்றதுக்கு வதக்கிட்டு இருக்கணும். இப்போ வந்து நம்ம கோஸை எடுத்துட்டு அடுப்பு ஆண்டே தான் இருக்குது. கோஸை எடுத்துட்டு நம்ம அவைகளுக்கு என்னென்ன காய் தேவையோ அதெல்லாம் நம்ம இதில் கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கலாம். இது பாருங்க, 2 பூசணிக்காவும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை போட்டுடலாம். எல்லாருமே நம்ம வந்து வெறும் உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் இப்படி வைப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா இதில் வந்து முருங்கைக்காவும் போட்டுடலாம். அவையலுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம். இதில் பீன்ஸு, கொத்தவரங்காய், அவரைக்காய் 3மே இருக்குது. பையில் வச்சுட்டு காய்கறி வெட்டிகிட்டே இருக்கிறோம். அதனால இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இந்த காய் சூடாகிட்டே இருக்கட்டும். இதெல்லாம் வந்து பொறுமையாக நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சோம்னா கடகடன்னு செஞ்சிடலாம். உங்களுக்கு கட் பண்ணுறது முதல் கொண்டு காட்டணுன்றதுக்காக நான் வந்து இப்போது இங்கே கட் பண்ணுறதையும் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இதெல்லாம் முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சவு மொத்தமாக போட வேண்டாம். இப்படி பாதி போட்டால் போதும். அது அவ்வளோத்தையும் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து நம்ம அவியலுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். மீதி காயை கட் பண்ணியாச்சு. அதையே நம்ம போட்டுட்டு உப்பு வந்து 2 ஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள் வந்து ரொம்ப போடலாம், சும்மா லைட்டாக. இதை ஒரு கலர் கழுவிட்டு நம்ம மூடி ஐயில் வச்சு வெயிட் போட்டுடலாம். மீன் மிக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இதை இறக்கி வச்சுருவோம். இதை இறக்கிட்டு நம்ம குக்கர் வச்சு ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். செட்டிநாட்டு ரசம் அதை ரெடி பண்ணுவோம். ஐயில் வச்சுட்டு முதல்ல புளியை கரைச்சி ஊற்றுவோம். தக்காளி வந்து 2 தக்காளி போட்டுடலாம். கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். உப்பு வந்து 2 ஸ்பூன். கொஞ்சம் பெருங்காயம். இது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கிட்டோம். அதனால நம்ம வடைக்கு வந்து சாம்பார் வடைக்கு வந்து வெங்காயம் வெட்டி வச்சுக்கலாம். ஒரு 3 வெங்காயம் பொடியாக வெட்டிப்போம். இந்த பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் வந்து போட்டு அரைச்சி
2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு தேங்காய், முழு தேங்காய் வந்து திருவி முழுசாக அப்படியே திருவி எடுத்து போட்டுடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கடைக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுப்போம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரசத்துக்கு நம்ம ஒரு 6-7 மிளகா இப்படி கட் பண்ணி போடுறோம். இப்போ காய் வந்து அவியலுக்கு காய் வந்து வெந்துட்டு இருக்கோம், அதனால ஆஃப் பண்ணி கீழே எடுத்து நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ கேசரிக்கு ரெடி பண்ணுவோம். இந்த ரசம் கொதிச்சுட்டு இருக்கும் போதே இதுலேயே வந்து நம்ம கருவேப்பிலை எல்லாம் போட்டுடலாம். அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பருப்பை வந்து ஊற்றிடலாம். ரசத்துக்கு கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிடுவோம். அந்த உருளைக்கிழங்கு நம்ம இதில் சீவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்து இப்படி ரெண்டாக இப்படி கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுருணும். இது கட் பண்ணி தண்ணியில் போட்டு அது கொஞ்ச நேரம் தண்ணியில் இருக்கட்டும். இப்போ நம்ம கேசரிக்கே அடுப்பு பற்ற வச்சு ரவையெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரசப்பொடி வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி ரசத்தை தாளிச்சிட்டு ரசத்தை இறக்கிடலாம்.
தாளிக்கும் போது நம்ம வந்து பெருங்காயம் போடணும். கருவேப்பிலை. கொஞ்சம் இல்லை எண்ணெய் விட்டு நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த செட்டிநாடு ரசம் வந்து நல்லா கொதிச்சாதான் நல்லா இருக்கும். இந்த ரசத்தை நம்ம இறக்கி வச்சுட்டு கேசரிக்கு தண்ணி சூடு பண்ணலாம். இது வந்து இந்த அடுப்புல தண்ணி சூடாயிட்டே இருக்கட்டும். அதுக்காட்டியே நம்ம முந்திரியை வந்து 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இந்த ரவையை வந்து ஒரு தட்டில் குத்தி வச்சிடணும். கொஞ்சம் ஆயில் விட்டு வறுத்தீங்கன்னா உங்களோட ஒன்று பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் ஆயில் விட்டு வறுக்கிறது. நெய் விட்டு நம்ம முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கேசரி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வடை அரைக்கணும் இல்லையா? அதனால இதை பாருங்க, இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் சோம்பு. இப்போ கடலைப்பருப்பு நம்ம இதில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும் இந்த பருப்பை. உப்பு வந்து நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். இதில் இப்படியே வந்து நம்ம ஒரு 2-3 சுற்றி கொருன்னு அரைச்சி எடுத்துடணும். முந்திரி இந்த திராட்சையை போட்டு நம்ம வறுத்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த லெவல் வரும்போதே சூடு இருக்கும். அதனால இந்த முந்திரி வந்து செவுந்துடும். இந்த சூட்லேயே செவுந்துடும். அதை ஊற்றி வச்சுக்கலாம். இந்த வறுத்த ரவையை போட்டு தண்ணி சூடாயிட்டு இருக்கு. இதை எடுத்து நம்ம வந்து இதில் சூடாயிட்டே இருக்கட்டும். வேணும்னா நம்ம தண்ணி திருப்பி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சின்ன கிண்ணத்தில் இந்த கலர் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி ஊற்றிடலாம்.
இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி விடுவோம். இப்போ இது வந்து இதுக்கு தண்ணி போதும், அதனால நம்ம தண்ணியை கீழே வச்சுட்டு அவியல் காய் வெந்துருச்சு. அப்படியே அதை நம்ம திருப்பி அடுப்பில் வைக்கிறோம். அடுப்பில் வச்சு ஐயில் வச்சுட்டு இந்த தேங்காய், லைட்டாக மஞ்சத்தூள், சோம்பு, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த அவியலுக்கு போடுறதுல போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடுவோம். இந்த ரவை வந்து நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சர்க்கரையே போடணும். இப்போ ரவை வெந்துருச்சு. நான் வந்து இந்த இதில் முக்கா போட்டேன் இல்லைங்களா, இந்த சர்க்கரை எல்லாத்தையுமே நம்ம கொட்டிடுவோம். அதாவது 100க்கு 200 கணக்கு. 100 ரவைன்னா 200. கொஞ்சம் கம்மியாக ஸ்வீட் வேணுன்றவங்க 150 போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும் அவியல். அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலாலாம் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கேசரி கட்டி கட்டியாக ஆகாது. அதனால் முதல் ரவையை லைட்டாக வறுத்துட்டு எண்ணெய் விட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து அதில் இதுவாகாது. இந்த உருளைக்கிழங்கு இப்போ நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்சுக்கலாம். நல்லா இதை கட் பண்ணி சுத்தமாக கழுவி கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி முறைச்சிக்கும். இல்லைன்னா வளவலன்னு இருக்கும், திக்னஸ் ஆகிடும். இங்கே பாருங்க, திக்னஸ் ஆகிடும். இப்போ இதில் வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன் கூட போடலாம். பிணைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது அரிசி மாவு. நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி விட்டு இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதில் தயிரை விட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாம். இது வந்து இப்படி நல்லா அந்த கேசரி கொதிச்சு அந்த வெள்ளம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகு மாதிரி வந்துருச்சுன்னா 2 நாள் ஆனாலும் கெட்டே போகாது. அதனால இவ்வளோ நேரம் நான் கொதிக்க விட்டுட்டு இருக்கிறேன். சர்க்கரையை போட்டு உடனே இறக்கக்கூடாது.
அவியில் கொஞ்சோண்டு நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இதை இறக்கிட வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்து ஒரு அடுப்பில் சாப்பாடு வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி வந்து இங்கே பாருங்கள், இந்த அளவு 3 அழகு அரிசி வச்சுருக்கேன். அதுக்கு இந்த அளவு தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி வந்து சாதம் வடிக்கிறதுக்கு கூடவே வைக்கணும். இப்போ கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, நெய் எல்லாத்தையுமே இதில் கொட்டிடலாம். ஏன் கடைசியில் கொட்டுறேன்னா, முதல்ல நம்ம எண்ணெய் ஊற்றினா நிறைய நெய் விடுற மாதிரி இருக்கும். இப்போ கடைசியில் ஊற்றினோம்னா நல்லா நமக்கு நெய் நிறைய விட்ட மாதிரி ஒரு இது வந்துடும், ஒட்டாமல் வரும். ரெடி ஆகிற விலைக்கு இந்த உருளைக்கிழங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம கலரி எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரிசி மாவு கொஞ்சமும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மொத்தமாக போட்டுடலாம். கொஞ்சம் நம்ம கேசரி கலர் போட்டுக்கலாம். போட்டோம்னா கொஞ்சம் கலராக இருக்கும். இதை இந்த அளவுக்கு நீங்கள் பிணைஞ்சி இதில் வேணும்னா நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடிட்டு இருக்கட்டும். கேசரி வந்து இங்கே பாருங்கள், இது ஒட்டாமல் வரும்போதுனா பக்குவம். எண்ணெய் தெளிஞ்சிருக்கும், இதில் ஒட்டாமல் வரும். கேசரியை இறக்கிட்டு நம்ம வந்து இந்த கடாயை வச்சுருவோம். எண்ணெய் ஊற்றி வடைக்கும் அந்த பொரிக்கிறதுக்கும். இப்போ நம்ம இந்த கேசரியில் முதல்ல நான் ஏலக்காய் பொடி போடலை, இந்த டைம் போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டோம்னா வாசனை அப்படியே இருக்கும். தண்ணி கொஞ்சம் காயட்டோன்னு நம்ம அரிசியை போடுவோம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கிறதுங்காட்டி வடைக்கு நம்ம ரெடி பண்ணிப்போம். இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். போட்டுட்டு பாருங்க, இப்படி இருக்கணும். தண்ணியே ஊற்றக்கூடாது, அப்படியே அரைச்சாலே இந்த மாதிரி வந்துடும். நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு போண்டா போடுற வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு இப்படி போட்டிங்கன்னா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம வடைக்கு சால்ட்டு போடுறோம். சின்ன ஸ்பூன் தான், ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து நமக்கு தண்ணி வந்து சூடாயிடுச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும், கொதிக்கிறதுக்கு சரியா இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ வடையும் இதுவும் மட்டும்தான் போட்டோம், அதனால இதெல்லாம் எடுத்துடலாம். இது எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிடலாம். இடத்த கிளியர் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், இடம் கிடைக்கும் கொஞ்சம்.
இப்படி சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா தட்டி போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சின்னதாக ஒரு பீஸ் நீங்கள் வந்து எண்ணெய் காஞ்சி வச்சாச்சு போட்டு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இப்படி சின்னதாக மசால் வடைனா இப்படி தட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். போட்டிங்கன்னா போதும். சைடில் வச்சு போட்டிங்கன்னா கையில் எண்ணெய் தெரியாது. சைடில் வச்சு பொறுமையாக சில தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, இப்படி தூக்கி போடுவாங்க. இப்படி தூக்கி போட்டால் எண்ணெய் வந்து கையில் போடும். நீங்கள் சைடில் போட்டாலே அது நடுப்புற போயிடும். இப்படி தட்டணும். ஃபஸ்ட்டு இப்படி தட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த வடை வந்து வெந்துருச்சு. இந்த கலர் வரும்போது நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த எண்ணெய் கொஞ்சம் காயட்டோன்ட்டு நீங்கள் இந்த எண்ணெயிலேயே அவ்வளோத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சாதம் வந்து நீங்கள் நடுப்புற கொஞ்சம் கலரி விடணும். நம்ம இப்போ அதே எண்ணெயில் இந்த உருளைக்கிழங்கையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கொதிச்சு வரும்போது நீங்கள் கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம் சாதத்தை. எப்பவுமே நம்ம வந்து சாப்பாடு கடைசியில் தான் வைக்கணும். கடைசியில் வச்சாதான் நல்லா சூடாக இருக்கும்.
இந்த உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு சாயங்காலத்தில் கூட சும்மா இந்த மாதிரி ரெடி பண்ணி பொரிச்சு கொடுத்தீங்கன்னா அதில் உட்காந்து சாப்பிட்டோம். நான் இன்னைக்கு சமைச்சிருக்கிறது வந்து ஒரு 5லேருந்து 6 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். நல்லா கொதிக்கும் போது ஃபஸ்ட்டு போகும்போது நம்ம சிம்மில் வச்சுக்கிறோம் சாப்பாடை. கொஞ்சம் அடங்கின வந்து திருப்பி நம்ம ஐயில் வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாதம் மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள் சாதம் வந்து வெந்துருச்சு. எப்படி பார்க்கறதுன்னு தெரியாது அப்படின்னா இங்கே பாருங்க, இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி அமுக்குனா தெரிஞ்சிடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த தட்டை போட்டுட்டு வடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த கிளிப்பை இப்படி மாட்டிடுங்க. இப்படி மாட்டிட்டு இதை பிடிச்சிக்கிட்டு இந்த பாத்திரத்தை இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையாக இப்படி சாய்ச்சிங்கன்னா மேலெல்லாம் கொட்டாது, அழகாக வடிச்சு விட்டுடலாம். இந்த சாப்பாடு வந்து இப்போ வடிஞ்சிருச்சு. இப்போ இப்படி நிமித்திட்டு இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வடிக்கிறதுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். எடுத்துட்டு ஒரு குலுக்கி நீங்கள் ஹாட் பாக்ஸ்லையோ எதுலையோ போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இலையில தண்ணி குளிச்சு நல்லா ஏற்கனவே இலையை கழுவி வச்சுருக்கோம். இருந்தாலும் ஒரு வாட்டி சாப்பாடு போடும்போது நம்ம இப்படி கழுவிடணும். இலை போட்டதும் ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றி எடுத்துருங்க. முதல்ல சால்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்வீட் வைக்கணும். அடுத்து நம்ம வடை வச்சிடலாம். அதுக்கப்புறம் சிப்ஸு ஏதாவது. அதுக்கப்புறம் கோஸ் பொரியல். மீன் முட்டை வறுவல் வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஊறுகாய் வந்து அவியல் இந்த இடத்துல வச்சுக்கலாம். அப்புறம் தயிர் ஒரு கப்பில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அவங்க தேவைப்பட்டால் போட்டுப்பாங்க. அப்புறம் வந்து இப்போ நான் வந்து அவங்க சாப்பிட தான் நம்ம வந்து எல்லாமே வைக்கணும். இப்போ உங்களுக்கு வச்சு காட்டுறதுக்காக நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு சாதம் வச்ச உடனே பருப்பு போடணும். பருப்பு போட்டு நெய், லைட்டாக நெய் போடணும். இதை வந்து அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம சாப்பாடு கொஞ்சோண்டு வைக்கணும். இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த சாப்பாடு வைக்கிறோம். வச்சு சாம்பார் போடுறோம். இப்போ சாம்பார் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா நம்ம அடுத்து திருப்பி கொஞ்சம் சாப்பாடு வைக்கிறோம். வச்சு நம்ம ரசம் போடுறோம். இப்படி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே நம்ம வந்து ஏதாவது ஒரு பழம் கட் பண்ணி அவங்களுக்கு வச்சிடணும். நம்ம அதில் வந்து இதை போட்டு வச்சுட்டோம்னாக்கா இப்போ வந்து இப்படி தான் நம்ம வந்து பரிமாறணும்.
ஃபஸ்ட்டு வந்து சால்ட் வைக்கணும், ரெண்டாவது ஸ்வீட் வைக்கணும், அடுத்தது வடை. நம்ம எந்த வடை செய்யணுமோ அதை வைக்கணும். ஒரு சிப்ஸு, ஒரு பொரியல், ஒரு வறுவல், ஒரு அவியல். முதல் வந்து பருப்பு சாதம், சாம்பார் சாதம், அடுத்து ரசம் சாதம், தயிர் சாதம். இங்கே நம்ம சாதம் வச்சு தயிர் போடணும். கடைசியில் தான் தயிர் சாதம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பழத்தை ஏதாவது, இந்த பழம் தான் இல்லை, ஏதாவது ஒரு பழத்தை கட் பண்ணி நம்ம வச்சிடணும். அப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழமும் வச்சுருங்க. சிலர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவங்க எதை ருசித்து சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சாலே நீங்கள் சமைச்சது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. ஒரு சாம்பார் சிலருக்கு நல்லா இருந்திருக்கும், அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா நெய் போட்டு பருப்பு போட்டு அதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரசம் நல்லா இருந்திருக்கும், அதை சாப்பிடுவாங்க. எந்த சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றாங்களோ அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இலை எப்பவுமே நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தாக்கா நம்ம இலை போட்டோம்னா நம்ம தான் தண்ணி தொளிச்சு அதை க்ளீன் பண்ணணும். அவங்கள தண்ணி தொளிக்க விடக்கூடாது. அப்புறம் அவங்க உட்காந்து சாப்பிட்றவங்க சைடு வந்து இந்த நுனிகளை வந்து லெஃப்ட் சைடு இருக்கணும். அதுதான் கரெக்டாக போடுறது. அதே மாதிரி இப்போ நீங்கள் எங்கேயாவது விருந்துக்கு போனால் கூட சரி, நீங்கள் சாப்பிட்டுட்டு மடிச்சிங்கன்னா இலையை வந்து எப்போது இப்படி உள் சைடு மடிக்கணும். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிங்களும் வெளி சைடு மடித்தா நீங்கள் சொல்லுங்கள், உள் சைடு மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இலை வந்து எப்பவுமே நம்ம வந்து யாருக்குமே பரிமாறி ஒரு விருந்து வச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் இலை வந்து நம்ம தான் எடுக்கணும், அவங்க எடுக்கக்கூடாது, வந்திருக்கிறவங்க எடுக்க விடக்கூடாது. தட்டு கூட சரி, சாப்பிட்டு தட்டில் சர்வ் பண்ணிங்கன்னா கூட தட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் கழுவுனா தான் மரியாதை. என்னடா இது இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக சமைச்சு காமிச்சிருக்காங்களே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இது என்கிட்ட வந்து கமெண்ட் கேட்ட தொட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நான்வெஜ், இன்னும் நான்வெஜ் பண்ணலான் இருக்கேன், டிஃபன் ஐட்டம் பண்ணலான் இருக்கேன். இது தவிர இன்னும் நிறைய ஒரு 50 பேருக்கு சமைக்கிறது எப்படி, ஒரு 25 பேருக்கு சமைக்கிறது எப்படி, எல்லாமே நான் வீடியோ போடலான் இருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து உங்களோட கமெண்ட் என்னன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.